மக்களை ஏமாற்றும் விஜய் திராவிட மாடலை காப்பியடிக்கும் நிகழ்வு இது குறித்து தான் இந்த காணொளியில் நம்ம காண இருக்கோம். அனைவரும் காலையிலிருந்து பார்த்தீங்கன்னா 717 டாஸ்மாகை மூடுவதற்கு முதல்வர் விஜய் அவர்கள் உத்தரவிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு பெருமையாக பேசக்கூடிய பல நிகழ்வுகளை நம்மளால பார்க்க முடிகிறது. ஆனால் இது ஏற்கனவே செய்தது அப்படின்னு ஒரு புறம் திமுகவினர் கூச்சலிடுவது, இன்னொரு பக்கம் எந்த அளவிற்கு மும்முரமாக நாங்கள் செயல்பட்டு வருகிறோம் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தாவிகாவினர் கொண்டாடுவது அப்படிங்கிற எல்லா நிகழ்வையும் பார்க்க முடிகிறது. ஆனால் நாம் தமிழர் கட்சியுடைய செய்தி தொடர்பாளர் பாக்கியராஜன் அவர்கள் பதிவு செய்தது என்ன அப்படின்னா, அதே டெய்லர் அதே வாடகை ஆட்சிக்கு வந்ததும் எல்லோரும் செய்யும் நாடகம் இதெல்லாம் நாங்கள் வசந்த மாளிகையிலே பார்த்துட்டோம், இப்போ போய் ஃபிலிம் காட்டிட்டு அப்படின்னு சொல்லிட்டு பேன் டாஸ்மாக் அப்படிங்கிறத அவங்க பதிவு பண்ணுறாங்க. நாம் தமிழர் கட்சியுடைய பிரதான முக்கிய கொள்கையாக ஒன்று தான் இந்த முழு முதலாக இந்த மொத்த டாஸ்மாகே மூடுவது, அதற்கு பதிலாக கள்ளுக்கடை திறப்பது அப்படிங்கிறத அவங்க தொடர்ச்சியாக பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதனால் டாஸ்மாகை பேன் பண்ணி மொத்தமாக மூடணுங்கிறது தான் சரியானது. தாய்மார்களுக்கு இளைஞர்களுக்கு நல்வழிப்படுத்துவதும் அதுதான் சரியாக இருக்கும். அதை விடுத்து இப்படி 500 கடை 700 கடை அப்படிங்கிறதெல்லாம் ஏமாற்று விடயம்தான். ஏன்னா ஏற்கனவே பார்த்திங்கன்னா 2023 அப்போ 21/6/2023 அப்போவே 500 மதுபான சில்லறை விற்பனை கடைகளை ஆய்வறிந்து அதை மூடுகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதன் பிறகு புறவாசல் வழியே திறந்து மறுபடியும் அவங்க அதில் விற்பனை செய்தார்கள். அந்த காசை வைத்து கஜானாவை நிரப்பினார்கள் அப்படிங்கிறதும் ஒரு பக்கம் நடந்த உண்மை. இது யாருக்கும் மறுக்க முடியாத ஒரு நிகழ்வு. அந்த வகையில் பார்த்திங்கன்னா இப்போ தமிழக வெற்றி கழகம் 276 கடைகள் வழிபாட்டு தலங்கள் பக்கத்தில், கல்வி நிறுவன அருகில் 186 கடைகள் அப்படின்னும், அது மட்டும் இல்லாமல் பேருந்து நிலையங்கள் அருகில் 255 கடைகள்னு சொல்லிட்டு மொத்தமாக 717 சில்லறை விற்பனை கடைகளை, அதாவது டாஸ்மாக மூடணும்னு சொல்லிட்டு 2 வாரம் கெடு கொடுத்ததாக செய்திகள் வெளியிட்டு தாய்மார்கள் கண்ணீரில் நனைகிறார்கள், இந்த ஆட்சியை போற்றி புகழ்கிறார்கள் அப்படின்லாம் ஒரு பக்கம் சொல்கிறாங்க. ஆனால் இது முழுக்க முழுக்க அதே திராவிட மாடலுடைய 2.0 என்ன திமுக அந்த இடத்துல உட்காந்து செய்யாமல் தாவேக்கா செய்து மக்களை ஏமாற்றுகிறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோணியில் தான் நாம் தமிழர் கட்சியினர் இதை பார்க்கின்றனர்.